இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே தெரியுற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் ஆனது பக்கத்தில் பெல் பட்டன் விசிபிள் ஆகும். ஸோ அந்த பெல் பட்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ போட உடனே மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொபைலோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்போம். ஸோ ஆனால் கொஞ்சம் இடைப்பட்ட கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் வீடியோ எதுவுமே போடுறதில்ல. ரீசன் என்னன்னா, நம்ம அதிகமாக பை பண்ணுறதில்ல. ஹெட்ஃபோன்ஸ் மட்டுமே வாங்கிட்டு மொபைல்ஸை வந்து சுத்தமாக நம்ம விட்டுட்டோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து Asus Max Pro M1 அப்புறம் வேறு எந்த வீடியோஸுமே நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோ பண்ணல. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் பை பண்ணேன். ஸோ அந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் கேமரா, அதுக்கப்புறம் இன்னும் சில உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொண்டு தான் இந்த மொபைல் வாங்கியிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து Realme 5S இந்த மொபைல் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிலோ 10,000 நான் வாங்கினேன். பிலோ 10,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஓரியண்டாக நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னா இந்த மொபைல் தாராளமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். ஐ மீன் இந்த மொபைல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். அதனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த மொபைல் பற்றி வேற என்னென்ன வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்பதான் நீங்க கேட்குற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே கொண்டு வர முடியும். ஸோ ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலோட பாக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கா, இதனோட மிகப்பெரிய ஹைலைட். அதே மாதிரி ஸ்னாப்டிராகன் 665 ப்ராசஸரும் வருது. குவால்காமோட ப்ராசஸர் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதனோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11,999, அதாவது 12,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா வந்து 14 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல்னு சொல்லிட்டு குவாட் கேமரா கொடுத்தாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வேற எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, மேலே இருக்கிற கவரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். மேலே ஒரு ஷீல்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஷீல்டு ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ஃபுல்லாக பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஒரு மொபைலோட பாக்ஸை ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கி அடிக்கடி உங்களுக்கு வீடியோஸில் கொண்டு வரணும் ரொம்ப ஆசை தான். நீங்கள் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லா மொபைல்ஸுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் கொண்டு முயற்சி பண்ணியிருக்கிறேன். ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹே வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க ரியல்மியோட லோகோவோட. ஸோ இதை எடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கவர்ஸ் புக்லெட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இதை தவிர வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் கொடுத்துட்டாங்க. ஸோ மொபைல் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்லிம்மாக ஒரு நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கையில் பிடிக்கிறதுக்கும் ஓரளவுக்கு லென்த்தியாக கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இதை தவிர வேற என்ன பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவுட்புட் அப்படின்னா 5 volt 2 ampere. ஸோ 5 volt 2 ampere அடாப்டர் கொடுக்குறாங்க. ஸோ சார்ஜர் மீடியமான சார்ஜர் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ கேபிள் வந்து டைப் சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு நிமிஷம். எஸ், இட்ஸ் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான், டைப் சி இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒயரோட லென்த் எல்லாமே ஓரளவுக்கு இருக்கு. ஸோ குவாலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகாது, பிகாஸ் இது வந்து நைட்டில் ஷூட் பண்ணுறது. நைட்டில் ஷூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர வேற என்ன இருக்குது? ஸோ அடாப்டரோட இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அடாப்டரோட சார்ஜிங் அவுட்புட். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ மொபைல் நம்ம ஆர்டர் பண்ணியது ப்ளூ கலர் வேரியன்ட். ஸோ லுக் வைஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அபிஸ்மா ஒரு மிரரிங் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த லைட்டிங் இதை நைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் தெரியுதா எனக்கு அந்த வீடியோவில். பட் இங்கே வந்து நம்ம கையில் மொபைல் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன் பேக்கோட சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகுது. கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெயின்போ கலர் மாதிரி நமக்கு வந்து தெரியுது. ஸோ இதில் வந்து யூமி நம்பர் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ குவாட் கேமரா
14 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல்னு சொல்லிட்டு 4 கேமரா கொடுத்தாங்க. ஸோ இது அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்கு, மேக்ரோ சென்சார் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் வருது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து கொடுத்துறாங்க. ஸோ மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுவோம். ஸோ ஆன் ஆயிடுச்சு. இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் தவிர வந்து பார்த்தீங்கன்னா 2 புக்லெட்ஸ் இருக்கு. ஸோ சிம் எஜெக்டர் பின் எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. ஸோ பார்ப்போம். சிம் எஜெக்டர் பின் கண்டிப்பாக இருக்கணும். எஸ் இருக்கு. சிம் எஜெக்டர் பின் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் வந்து எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் பாடி மாறி தெரியறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி கிடையாது, பிளாஸ்டிக் தான் நினைக்கிறேன், பிளாஸ்டிக் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் ஸ்மெட்ஜஸ்லாம் பதியுது. ஸோ அதுக்காக இந்த கவர்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அட்டாச் ஆகிடுச்சு. எங்கெங்கே கவர் போடணுமோ அங்கே எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஸோ இதில் 3.5mm ஜாக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் இன்புட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக், ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ வேறு என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. ஸோ உங்களுக்கு சிம் ஸ்லாட்டிங் காமிச்சிடணும், ஒரே நிமிஷம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்லாட் தான், டபுள் சிம் யூஸ் பண்ணி ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இதுதான் இதோட மொபைலோட இன்டர்னல் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சில செட்டப்லாம் செட் பண்ணிட்டு வருவோம். ஓகே, என்னோட ஷேட்ஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், ஸ்கிப் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கிப் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டோம். பாஸ்வேர்ட் கேட்குது. நம்ம எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 கொடுத்துருவோம், யூஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி மறுபடியும் கேட்குது, கொடுத்துட்டு சாரி ஸ்கிப் கொடுத்துடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேணாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை. கண்டினியூ கொடுத்துட்டு ஓகே இன்ஸ்டால்லாம் கேட்குது. இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. நம்ம ஸ்கிப் கொடுத்துட்டு இது பண்ணுவோம் உள்ள. ஓகே, இது கலர் வாய்ஸில் தான் ஒர்க் ஆகுது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸிங். ஓகே ஓகே, டிஸ்பிளேவோட கலர் குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. இதெல்லாம் எந்த ஒரு குறையுமே சொல்லிக்க முடியாது, நல்லா இருக்குது. ஸோ கீழேருந்து மேலே வந்து ஸ்வைப் பண்ணுங்க அப்படின்னா மெனு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து எந்த ஒரு இதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் எந்த ஆண்ட்ராய்ட் வெர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அபவுட் ஃபோனுக்கு போயிட்டு கலர் வைஸ் 6.01 அந்த வெர்ஷனில் ஒர்க் ஆகுது. ஆண்ட்ராய்ட் 9.9ல் ஒர்க் ஆகுதுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9ல் தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வரும், அப்டேட்ஸ்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஸ்பேஸ் அப்லோன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனி வீடியோஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ கேமரா தான் நம்ம மெயின். ஸோ இந்த கேமரா டீப்பாக ஒரு ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக அப்லோட் பண்ணலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. போர்ட்ரைட் கொடுத்துருக்காங்க. இன்னும் வேறு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா 48 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் வந்து நைட் ஸ்கேப் இருக்குது, பேனோரமா இருக்குது, டைம் லேப்ஸு, ஸ்லோ மோஷன், அல்ட்ரா மேக்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து பார்ப்போமே சாம்பிளுக்கு. ஸோ எடுப்போம். ஸோ இதையே வச்சு நம்ம எடுப்போம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. ஷட்டர் ஸ்பீடு எல்லாமே ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதனோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன், நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து டீப்பான ஒரு விமர்சனம் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம நம்ம ஒரு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.